பிரைசலார். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. நான் கிராஸ் டிவி மூலமாக இன்றைய தினத்தில் அநேகருக்கு கர்த்தருடைய இரக்கமும் அவருடைய ஈவும் அவருடைய பரிபூர்ண விடுதலும் கிடைக்க போகுது. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கிறதுக்காகவே கிறிஸ்து இயேசு இந்த மண்ணில் வந்தார். இந்த உலகத்தில் மனுஷ ரூபம் எடுத்தார். இரத்த சாட்சியாக மரித்தார். விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் இந்த நிமிஷத்தில் இந்த சாயங்கால வேளையில் அவருடைய கரம் அவங்கள மீட்க போகுது. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, அருமையான இந்த மாலை வேளையில் இரக்கத்துக்காக கெஞ்சுக்கிறோம்ப்பா. இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் இந்த கிராஸ் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தரம் தாழ்த்தி அர்ப்பணிக்க, சிறு குழந்தைகளை அர்ப்பணிக்க, பச்சிலம் பிஞ்சுகளை அர்ப்பணிக்க, வாலிப பிரயாரத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கப்பா. உங்கள் ஸ்லாக்கியம் உங்கள் பாக்கியம் பிள்ளைகளுக்கு கடந்து வரணும். நீதியின் பிள்ளைகளாக மாறணும்ப்பா. இந்த தேசம் எங்கும் உங்கள் சாட்சி பறைசாற்றப்படணும். நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் அற்புதர்ப்பா. சாட்சியை உண்டு பண்ணக்கூடிய தேவன். இந்த வேலையிலையும் இந்த மோசை கூடாரத்திலிருந்து ஏறெடுக்கப்படுற ஒவ்வொரு விண்ணப்பமும் பிள்ளைகளுக்குள்ளேயே ஒவ்வொரு தாகங்களும் தீர்க்கப்படணும். மாம்சமான யாவர் மீதும் தேவ ஆவி ஊற்றப்படுங்கிற வார்த்தையை நீங்கள் இன்றைக்கி உறுதிப்படுத்தி கொடுக்கணும்ப்பா. கண்ணீரோட பாரத்தோட உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இன்றைக்கி உற்று கவனிக்க போகிறீங்க. இன்றைக்கி ஒரு விடுதலையின் நாள், ஒரு ஆனந்த களிப்புள்ள நாள்ப்பா. இன்றைக்கி ஒரு மன மகிழ்ச்சியினுடைய நாளாக நீங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, தேவ தயவு ஈவா இறங்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். வழி நடத்தக்கூடியவர், கோணலானவைகளை செவ்வையாக்குவேங்கிற வார்த்தையை கொடுத்து நீங்கள் வழி நடத்துவேங்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன். அந்த வாக்குத்தத்தின்படி வாழ, அதை பெற்றுக்கொள்ள, அந்த சுதந்திரவாளியாக நியாய தீர்ப்பினுடைய பாதையில் நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க போகிற இறக்கத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். தயவு தாங்க, ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் மறுபடியும் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி அருமையான ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக என்று உங்களுக்கு நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்கள் பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இன்றைக்கி சோதித்து பார்க்க போகிறீங்க. உங்கள் விசுவாசம் உங்களுக்கு சோதிக்கப்படுறதக்க உள்ள விசுவாசமாக இருக்கணும். அநேக பிள்ளைகள்கிட்ட இன்றைக்கி விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. கிறிஸ்துவை குறித்து ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்துக்குள்ளேயும், உலகத்தை குறித்து ஒரு பெரிய போராட்டமான சூழ்நிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த உலகத்தினுடைய மோகம், இந்த உலகத்தினுடைய தாகம் நம்மளை இழுக்கு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொஞ்சம் உற்று கவனிங்க. நீ உலகத்துக்குரியவனாக இருந்தால் நீ இம்மைக்குரியதை மட்டும்தான் நீ சிந்திக்கன்னு அர்த்தம். இந்த உலகம் உன்னை ரொம்ப வியந்து பார்க்கும். வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, வாகனம் சகலத்தையும் வச்சு நம்ம வாழலாம். ஆனால் மறுமை நமக்கு ரொம்ப கடினம். கர்த்தர் எனக்கு செய்வார், இயேசு என்னை விசாரிப்பார், அவருடைய பிள்ளைன்னா என் தாகம் தீர்க்கப்படும், எனக்கு பரிசுத்தம் உண்டு, என் வாஞ்ச, என் விருப்பம், என் எண்ணங்கள், என் நோக்கங்கள்லாம் கர்த்தர் சிந்திக்காரு. அவர் யோசிக்கார். என்னை விடுவிக்கிறதுக்காக, என்னுடைய எல்லா பாவங்களையும் விடுதலையாக்குறதுக்காக அவர் என்னை விசாரிக்கார்.
என் வறுமை, என் பாரம், என் துக்கம், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கடினமான விஷயமும் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். இன்னொரு அரை மணி நேரத்தில் என் வீட்டை சூறையாட போகிறாங்க, நான் வாங்கின கடன் அவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், என் வீட்டை உடைக்க போகிறாங்க, நான் என்ன செய்யன்னு தெரில. ஒருவர் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, நான் காலையில் உயிரோடு இருப்பேனான்னு தெரில பிரதர். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னை நம்ப சொல்லு, என்னை முழுமையாக ஏற்றுக்கிட சொல்லு. நான் என் பிள்ளைகளுக்காக துணை நிற்பேன், நான் என் பிள்ளைக்கு முன் நிற்பேன், கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன், நான் முன்னால் நிற்பேன். அருமையான தேவஜனமே, நீ விசுவாசிக்கியா? நீ நம்புகிறியா இயேசுவை? நீ எவ்வளவு ஆழமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கியோ, எவ்வளவு ஆழமாக கிறிஸ்துவை நீ நம்புறியோ. இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி இந்த வார்த்தையை கொடுத்ததுக்கு காரணமே ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவனுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கு, சபைக்கு தவறாமல் போகிற பிள்ளைகளுக்கு, ஆலயத்தில் ஒழுங்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசங்கிற ஒன்று இல்லை. போராட்டம், சஞ்சலம், தவிப்பு, சின்ன விஷயத்துக்கு தடுமாற்றம், கர்த்தர் செய்வாருங்கிற ஒரு தைரியம் இல்லை. கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார், அவர் என்னை கீழாக்க மாட்டார், மேலாக்குவார், நான் சகலத்தையும் சுதந்திரிச்சு கொள்வேங்கிற விசுவாசம் இல்லை. அவருடைய கேள்விக்கு பதிலே இல்லை. ஏன் என் பிள்ளைகள் விசுவாசிக்கலை? ஆலயத்துக்கு போனால் விசுவாசம் உண்டாயிருமே, சத்தியத்தை கேட்க மாட்டேங்கானே, காதுக்குள்ளே அவனுக்கு சத்தியம் போக மாட்டேங்க, இருதயம் வேறு பக்கம் இருக்கு, வெளியுடைய அலங்காரத்துக்காக ஆலயத்தில் போய் விடிய விடிய உட்காந்துக்கிறாங்க. எந்த மீட்டிங் போட்டாலும் ஃபஸ்ட்டு ரோ. அல்லேலூயா. இன்னும் சிலர் அநேக தூரம் பிரயாணப்பட்டு, ஒரு நைட்டு ஃபுல்லாக பிரயாணப்பட்டு போய் சுவிசேஷத்துக்காகவும் ஊழியத்துக்காகவும் வாஞ்சி அலையிறாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, ஒரு சின்ன சோதனை வந்த உடனே, அந்த சோதனையில் பலனா நிற்காமல் இயேசுடைய அந்த பேரை, கிறிஸ்துவங்கிற பேரை கூட காப்பாற்றாமல் தடுமாற்றம் அடைஞ்சு கீழே விழுந்து, என்ன பிரதர் எனக்கு இயேசு செஞ்சார், நான் எவ்வளோ கரெக்டாக இருந்தேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நான் வாஞ்சியாக இருந்தேன், இயேசு மேலே பற்றுதலாக இருந்தேன், ஆனால் எனக்கு அவர் ஒன்றுமே செய்யலை, என்னை கைவிட்டுட்டார் பிரதர். காலையில் இப்போ என் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு சண்டை போட்டுட்டாங்க, என்னை பகைச்சிட்டாங்க, நான் என்ன செய்யனே தெரில பிரதர், என்னால் முடியலை. உழண்டு போகிற நேரத்துலையும், சோர்ந்து போகிற நேரத்துலையும் கிறிஸ்து உங்களோடு இருக்காருங்கிற விசுவாசம் உங்களுக்கு எங்கே பிரதர் போச்சு? எங்கே பிள்ளைகளாக போச்சு உங்களுக்கு? அவர் உங்களை விசாரிக்காரே. வேதம் சொல்லுது, நீ சோதனையை சகிச்சா நீ பாக்கியவானா ஆயிருவியே. நீ பாக்கியவானா ஆகக்கூடாதுன்னு தடுமாற்றமாகிக்கிட்டு இருக்கே. நீ சோதனையை ஜெயிக்கணுமே. நீ சோதனையை ஜெயிக்கும்போது, நீ சோதனையிலிருந்து பூரணமான ஒரு பிள்ளையா நீ ஜெயிச்சு எடுக்கும்போது, நீ ஜெயிச்சு எல்லாம் கர்த்தர் உன்னை இன்னும் விசாரிப்பாரே, நீ இன்னும் பாக்கியம் அடையவே. அருமையான தேவஜனமே, கிறிஸ்து உனக்குள்ளே இருக்காருன்னு நீ அறியலையே. இயேசு உனக்குள்ளே இருக்காருன்னு நீ ஏன் அறியாமல் போன? நீ அறிந்திருக்கணுமே. அல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள்ளே இருக்காரு, நீ ஏன் விசுவாசிக்கலை? நீ ஏன் நம்பலை? எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த 5வது வசனம் உங்கள் வாழ்க்கைக்குரிய வசனம், உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றி தரக்கூடிய வசனம். கிறிஸ்து உனக்குள்ளே இருக்காருன்னு நீ அறியாயா? உனக்கு தெரியாதா? நீ வெளியே போய் ஏன் தேடுற? என்னை கைவிட்டுருவாருன்னு நீ எப்படி நினச்ச? உன்னை கைவிடக்கூடிய தேவன் அவர் அல்ல. நீ விசுவாசத்தினுடைய பிள்ளை, நீ விசுவாசத்துக்காக பிறக்கப்பட்ட பிள்ளை. உன் பாரமும் உன் துக்கமும் ஒரு செகண்ட் தான், ஒரு நொடி பொழுது அவர் மாற்றிடுவாரே, ஒரு நொடி பொழுதில் மாற்றிடுவாரே. சகலத்தையும் நன்மைக்காக செய்த தேவன்லா, சகலத்தையும் நம்ம நன்மைக்காக செய்தவர்ல அவர். உன் நம்பிக்கை எங்கே போச்சு மகனே மகளே? கால் வலின்னா உழண்டுறோம், வயிறு வலின்னா உழண்டுறோம், தலைவலின்னா உழண்டுறோம்.
ஐயோ என் பாரம், என் துக்கம், இவ்வளோ பெரிய மண்டையடி எனக்கு ஏன்? உனக்காக பிக்கப்பட்டார் மகனே மகளே. உன் பாவத்துக்காக, நீ இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா தப்பு வினைக்காகவும் அவர் பிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவமானப்பட்டார். அல்லேலூயா. அந்த சோதனை முழுவதும் எனக்காகவும் உங்களுக்காகவும் சகிச்சார். எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த சோதனையை சகிச்சார் மகனே மகளே. ஆனால் நானும் நீயும் அவருக்காக என்ன செஞ்சுருக்கோங்கிறதுக்கு லிஸ்ட்லே இல்லை. அவருக்காக என்ன செஞ்சுருக்கோம்? அல்லேலூயா. அவருக்காக இன்னும் ஒன்றுமே செய்யலையே. அவருக்காக இன்னும் ஒன்றுமே செய்யலையே. சுவிசேஷத்துக்காக இந்த வேதம் இந்த உலகம் எங்கும் கிடைக்கணுங்கிற சாட்சிக்காக இந்த வேத வசனம் அநேகருடைய வாழ்க்கையை குணமாக்குங்கிற சாட்சிக்காக ஏதாவது செஞ்சதுண்டா? இப்போ கூட கேட்கும்போது, இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வி, எனக்கு ஏதாவது அற்புதம் செய்வாரா? எனக்கு இந்த வியாதி குணமாயிராதா? எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வந்துடாதா? என் கடன் நீங்கிறாதா? நானும் அநேக கடன் பாரத்தில் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் பிறருக்காக வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றி கொடுத்தார். ஒவ்வொரு நாள் நான் பிறருக்காக ஜெபம் பண்ணுவேன். எனக்கு என் கடன் அடைங்கன்னு கேட்க மாட்டேன். நான் பிறருக்காக வேண்டுதல் செஞ்சேன். இன்னைக்கு பாரம் கடன் சொல்கிறீங்களே, வியாபாரம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பிறருக்காக ஜெபிச்சது உண்டா? உங்கள் விசுவாசம் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கா? கர்த்தர் செய்வார். எனக்காக ரத்தம் சிந்தினவர் என்னை எப்படி கைவிடுவாருங்கிற எண்ணம் ஏன் உங்களுக்கு வரல? அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் அல்லவா? அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே. அடிக்கப்படும் போதும், காரி உமழும் போதும், சிலுவையை சுமக்கும் போதும், என் பிள்ளைகளுக்காக, என் வருங்கால பிள்ளைகளுக்காக, என் எதிர்கால சந்ததிகளுக்காகன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் செஞ்சு சகிச்சாரே. நமக்குள்ள சகிப்பு வரணுமே. நமக்குள்ள சகிப்பு வரணுமே. சோதனையை சகிக்கிற மனுஷனை நான் மாறணுமே. சின்ன சோதனை, பிள்ளை கீழ்ப்பிடியிலனாலே இன்னைக்கு உழண்டுறோம். என் பிள்ளை ஒரு சொல்லு கேட்க மாட்டேங்க, என் பையன் ஒரு சொல்லு கேட்க மாட்டேங்க. அவனுக்காக கொஞ்சம் ஜெபிச்சுக்கங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மாற்றம் உண்டாக போகுது. இயேசு உனக்குள்ளே இருக்கிறத நீ அறிய போகிற. உன் ஆத்துமா இயேசுக்குள்ளே இருக்குங்கிறத நீ அறிய போகிற. நீ இயேசுவால் பிடிக்கப்பட்ட மனுஷங்கிறத நீ அறியணும், நீ உணரணும் மகனே மகளே. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த மாலை வேளையில், இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் சமூகத்தில் தரைதாழ்த்தி அர்ப்பணிக்கப்பா. முதியோர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக, ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடிய, ஒவ்வொரு வேலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, வியாபார ஸ்தலத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் அப்பந்துண்டுக்கு இறந்துண்டு போகாதுன்னு சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. தயவாளரே, தேற்றவாளரே, உங்கள் ஆறுதல் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்ப்பா. இனி ஒரு பிள்ளைகளுக்கு கூட கடன் பாரம் இருக்கக்கூடாது ராஜா. இந்த கிராஸ் டிவி மூலமாக இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு கூட கடனுங்கிற சுமை, பாரம், அந்த அவமானம் இருக்கக்கூடாதுப்பா. நீங்கள் எடுத்து போட்டுட்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உற்சாகமாக உங்களுக்காக ஓட, சாட்சி பறைசாட்ட, தேசமெங்கும் சாட்சி சொல்ல கிருபை கொடுங்க. சாட்சியாக வாழ தயவு கொடுங்கப்பா. நீங்கள் கண்ணோட்டிக்கு பார்த்து விடுதலை அளித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்கக்கூடிய தகப்பம்பா. நீங்கள் அநேகத்துக்கும் அநேகமான பொக்கிஷமான உங்கள் வார்த்தை கடந்து வரணும். ஒவ்வொரு பிள்ளைகளோட பேசணும். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் அசைவாட போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தங்கு தடையற்ற உங்கள் தயவு பிள்ளைகளுக்கு இறங்கி வரணும்ப்பா. மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த மாலை பொழுதில் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன்.
நான் அல்ல, நீங்கள் ஒரு சாட்சி எழுப்பி கொடுக்க போகிறீங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.